Hi friends, welcome to Rahana's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி மாவு இல்லாத நேரத்துல செய்யற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியை எடுத்துக்கலாங்க. ஜவ்வரிசியை பேன்ல சேர்த்து விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்ல ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஜவ்வரிசி கருகிடாம அதே சமயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. வறுபட்ட ஜவ்வரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டுக்கலாம். ஜவ்வரிசி ஆறி வரத்துக்குள்ள ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதனுடைய தோலை நீக்கிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச ஜவ்வரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதாவது எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஈஸியாக அரைப்படணுன்றதுக்காக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அரைச்சி விட்டதை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாங்க. மீதம் உள்ளதையும் இதே மாதிரி அரைச்சி விட்டு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். மாவு ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதிலிருந்து பாதி மாவை நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டு அந்த மாவு கூட பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, துருவிய கேரட் 1, பொடியா நறுக்கிய கொத்தமல்லி தழை கொஞ்சம், பொடியா நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழந்தைங்களுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. இது நல்ல ஒரு தண்ணி பதத்தில் இருக்கணுங்க. அதனால இந்த பேட்டரை கொஞ்சம் தண்ணி பதத்திலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து அடுப்பில் தவா வச்சு விட்டுக்கலாங்க. தவா சூடான உடனே சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவை எடுத்து தவாவில் இப்படி ஊற்றி விட்டுக்கலாங்க. மாவை தோசைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விடாமல் மீதமுள்ள இடத்தையும் மாவை இந்த மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணி விட்டுக்கலாங்க. சுற்றி எண்ணெயை விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தோசை மாதிரி திருப்பி போடணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆனதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்கலாங்க. நல்லா சுட சுட கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சிங்க. உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.